ஸோ எந்த வயசுலேருந்து பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இப்போ ஹார்ட் அட்டாக்னு எடுத்துக்கிட்டால் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 10 வயசுலேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ அது மாதிரி வச்சு வயசு இருக்கா மேம்? குறிப்பிட்ட வயசுல யூஸ்வலாகவே வந்து ஒரு 40+ 50க்கு மேலே தான் வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து இன்க்ரீசிங் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் என்னன்னா இட் இஸ் கம்மிங் இன் த யங்கர் ஏஜ் குரூப். திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வெஸ்டர்னைசேஷன். we are all influenced. நம்ம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய ஜென்ரேஷன். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஓகே, அண்ட் உங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பேக்கேஜ் ஃபுட்ஸ். ஸோ we don't cook at home. வீட்டில் சமைச்சு நம்ம சாப்பிட்றது கிடையாது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. ஓகே, அண்ட் தென் we don't ஒரு தனியாக இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறோம். எல்லாமே லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து என்ன ஆகுதுன்னா உடல் பர்மன், தட் இஸ் ஒபிசிட்டி. ஐடியல் பாடி வெயிட், பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து வித்தின் த நார்மல் ரேஞ்ச் 18.5 to 25க்குள்ளே மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டு என்ன ஆகும், போஸ்ட் மெனோபாசல் பீரியட், தட் இஸ் கொஞ்சம் ஏஜ், தட் இஸ் பீரியட்ஸ் நின்ன பிறகு அங்கே இருக்க ஃபேட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகும். ஈஸ்ட்ரோஜன்றது தான் அந்த மெயின் ஹார்மோன். பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து அதோடைய இன்சைட்டிங் ஹார்மோன் அதுதான் மெயினாக. ஸோ அதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து கம்மி பண்ணணுன்றது தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும்.